ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2015 நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். எஸ்டிமேஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. டெப்ரிசியேஷன் வேல்யூ ரிலேட்டடாக த காஸ்ட் ஆஃப் த மெஷின் இஸ் ₹50,000 with a useful life of 10 years. Its depreciated cost after 5 years if the salvage value is ₹10,000. ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ் மெத்தடில் ஒரு மெஷினோட வேல்யூ வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறமா எவ்வளோ இருக்கும் அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எவ்வளோ காசு கொடுத்து நம்ம அந்த மெஷினை வாங்கியிருக்கோம்? 50,000. ஓகேவா? டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின் வந்து 50,000. அதோட யூஸ்ஃபுல் லைஃப் பீரியட் வந்து 10 இயர்ஸ். ஓகேவா? சால்வேஜ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 10,000. அப்போது டிப்ரிஷியேஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். தட் இஸ் D = C - B / N. ஓகேவா? இது வந்து ஆனுவல் டிப்ரிஷியேஷன். ஒரு இயருக்கு எவ்வளோ வேல்யூ கம்மியாகுது ஒரு ப்ராப்பர்ட்டி, இல்லைன்னா இங்கே வந்து மெஷின் கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த மெஷினில் ஒரு இயருக்கு எவ்வளோ கம்மியாகுது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. D = C - B / N. சிங்கிறது என்னது? டோட்டல் காஸ்ட் ஆஃப் த மெஷின், தட் இஸ் 50,000 மைனஸ் பிங்கிறது புக் வேல்யூ சால்வேஜ் வேல்யூ அதை சொல்லலாம். அப்போ 10,000 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 10,000 டிவைடட் பை 10. ஓகேவா? 50,000 - 10,000 டிவைட் பை 10, தட் இஸ் 4,000. இப்போ ஒரு இயருக்கு எவ்வளோ கம்மியாகுது? ஒரு மெஷினில் 4,000 ரூபாய் கம்மியாகுது. ஓகேவா? அப்போது 5 வருஷத்துக்கு எவ்வளோ கம்மியாகும்? 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ 5 × 4,000 = 20,000. ஓகேவா? அப்போ டோட்டல் காஸ்ட்டில் 20,000 நான் மைனஸ் பண்ணினா எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறமா அந்த மெஷினோட ரேட் என்னன்னு கிடச்சிரும். ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் த மெஷின் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேஷன் 50,000 - 20,000 = 30,000. ஓகேவா? அப்போ ஆன்சர் இஸ் 30,000. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, which of the following is the most correct estimate? Detail estimate. Option C is the right answer. கீழ்கண்டவற்றில் எது மிக சரியான கணக்கீடு? விரிவானது. ஓகேவா? எஸ்டிமேஷன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். டீட்டெயில் எஸ்டிமேட்டில் எல்லாமே இருக்கும். ஓகேவா? என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் தேவை, எவ்வளோ லேபர் தேவை, லேபர் காஸ்ட் எவ்வளோ, டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் வந்து அதில் இன்க்ளூட் ஆயிரும். ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் த ஐட்டம் வைஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஒர்க், ஐட்டம் வைஸ் யூனிட் ரேட், ஐட்டம் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன்டிசிபேட்டட் இன் த ப்ராஜெக்ட். Next question, if V is the stream speed and S is the average space gap between vehicle to follow, then the theoretical capacity of the traffic lane with one-way traffic flow by assuming an average length of the vehicle is L will be. Okay va? Theoretical capacity கேட்டிருக்காங்க. The formula is 1000 V / S + L. ஓகேவா? V போக்குவரத்து வேகத்தையும் S சராசரி வாகன இடைவெளியையும் மற்றும் L சராசரி வாகன நீளத்தையும் கொண்ட ஒரு வழி போக்குவரத்து ஒன்வே டிராஃபிக்கில் போகிற வெஹிக்கிளோட தியரட்டிக்கல் கெப்பாசிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது 2 வெஹிக்கிள் போகுதுன்னா அதோட ஸ்பேஸ் எவ்வளவு? S கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட லென்த் வந்து L, ஸ்பீடு வந்து V. அப்படி இருக்கும்போது அதோட தியரட்டிக்கல் கெப்பாசிட்டி ஆஃப் த டிராஃபிக் லைன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா 1000 V / S + L. ஓகேவா? ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் எலாஸ்டிக் லிமிட் per unit volume is known as. ஆப்ஷன் C மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ஓகேவா? கொஸ்டின் கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் எலாஸ்டிக் லிமிட் பெர் வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். ப்ரூஃப் ரெசிலியன்ஸுங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அப் டு எலாஸ்டிக் லிமிட் எது வரைக்கும் இருக்கும்? இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ட்ரா பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு லிமிட் வந்து ப்ரொபோஷனல் லிமிட், அதுக்கப்புறமா எலாஸ்டிக் லிமிட். அந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியுது அதான் ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸுங்கிறது த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் வித்தின் த எலாஸ்டிக் லிமிட். ஓகேவா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. The load is acting in longitudinal direction and when a change in length take place, the strain is known as. ஒரு ஒயர் என்கிட்ட இருக்குது. ஓகேவா? அந்த ஒயரை பிடிச்சி நான் இழுக்கிறேன். ஓகேவா? ஒரு எண்டை பிடிச்சி இழுக்கும்போது அதோட லென்த் வைஸில் எனக்கு சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த சேஞ்ச் இன் லென்த்தை தான் நான் என்ன சொல்லுவேன்? ஸ்ட்ரெயின் சொல்லுவேன். ஓகேவா? இங்கே லென்த் வைஸில் எனக்கு சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெயினை நான் என்ன சொல்லுவேன்னா லீனியர் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஓகேவா? வால்யூமில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயின் என்ன சொல்லுவோம்? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது when the load is acting in longitudinal direction and when a change in length take place, the strain is known as கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின். ஆப்ஷன் A is the right answer. நீளவாக்கில் விசை செயல்பட்டு நீளவாக்கில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த திரிபு நீளவாக்கு திரிபு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the deflection of a beam will be reduced if the moment of inertia of the beam is increased.
ஓகேவா, ரெண்டும் ரெசிப்ரோக்கல். அதாவது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும்போது டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எதை பேஸ் பண்ணி, ஏரியாவை பேஸ் பண்ணி உள்ளது. ஓகேவா, அது பிரெத்து அண்ட் டெப்த்து ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அதோட ஏரியா அதிகமாகும் போது கண்டிப்பாக அதோட டிஃப்ளெக்ஷன் வந்து கம்மியாகும். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ்ட். த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் வில் பி ரெடியூஸ் இஃப் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பீம் இஸ் இன்க்ரீஸ். நிலைம திருப்புத்திறன் எப்படி இருந்தால் ஒரு விட்டத்தின் விலக்கம் குறையும், that is அதிகமானார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Next question. A single acting steam hammer weighing W kilonewton and falling through a height of h meter drives a pile to about x centimeter penetration under last 5 blows. Then the allowable load on the pile is கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. Q equal to WH divided by F into S plus C. ஓகேவா, WH divided by Fங்கிறது என்னது, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியோட வேல்யூ நார்மலாக எவ்வளோ இருக்கும், 6. ஓகேவா, எக்ஸுங்கிறது பெனிட்ரேஷன், நம்ம எக்ஸ் சென்டிமீட்டருக்கு பெனிட்ரேட் பண்ணியிருக்கோம் பைல் யூஸ் பண்ணி. எக்ஸ் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டீம் ஹேமர். ஓகேவா, டபுள் ஆக்டிங் ஆர் சிங்கிள் ஆக்டிங் எந்த ஹேமராக இருந்தாலுமே நம்மளுக்கு எம்பிரிக்கல் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னதுன்னா 0.25 சென்டிமீட்டர். இது ட்ராப் ஹேமராக இருந்துச்சுன்னா வந்து 2.5 சென்டிமீட்டர். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது, சிங்கிள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். WH டிவைடட் பை 6 into x plus 0.25. ஓகேவா, நிறைய கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ராப் ஹேமராக இருந்துச்சுன்னா எம்பிரிக்கல் கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ என்னென்னா 2.5 சென்டிமீட்டர். ஓகேவா, இங்கே வந்து சிங்கிள் ஆக்டிங் ஸ்டீம் ஹேமர் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.25. ஓகேவா, WH divided by 6 into x plus 0.25. Next question. The compatibility condition are essentially required to solve compatibility equation. நம்ம எதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், redundant structures. ஓகேவா, அதாவது ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு compatibility equation வந்து யூஸ் பண்ணுவோம். Compatibility equations are essentially required to solve redundant frame. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது அங்கே நம்ம ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சால்வ் பண்ண முடியாது. அங்கே வந்து அன்னோன் ரியாக்ஷன் வந்து விச் இஸ் கிரேட்டர் than அவைலபிள் ஈக்குவேஷன். ஸோ நம்ம compatibility equations வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Field channels are also called option C lateral channel. ஓகேவா, பாசன வாய்க்காலை இவ்வாறும் அழைக்கலாம், பக்கவாட்டான கால்வாய். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. The Euler critical load of a member is defined as. இப்போது ஒரு காலமில் நான் லோடு அப்ளை பண்ணேன்னா அந்த காலம் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா, டிஃப்ளெக்ட் ஆகுது, அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகலை. இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் லோடுன்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். த லோட் விச் இஸ் ஜஸ்ட் சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் த காலம் இன் அ டிஃப்ளெக்டட் ஷேப். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சேஃப் ஃபீல்ட் விச் இஸ் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் விச் கேன் பி சப்ளைட் டூரிங் அ கிரிட்டிக்கல் ட்ரை பீரியட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபர்ம் யீல்ட். ஆபத்தான வறட்சி காலங்களில் அதிகபட்ச நீர் வழங்குதலை பாதுகாப்பான வழங்குதல் என்கிறோம். இதை வேறு விதத்தில் எவ்வாறு அழைக்கலாம்னா ஆப்ஷன் ஏ உறுதியான வழங்குதல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் undisturbed sampling the area ratio for thin walled sampler should not normally exceed ஆப்ஷன் ஏ 15%. அன்டிஸ்டர்ப் சாம்பிள்னா என்னென்னா ஒரு சாயிலோட ஸ்ட்ரக்சரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் வந்து டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவோம். ஓகேவா, அதான் அன்டிஸ்டர்ப் சாயில் சாம்பிள் சொல்லுவோம். த சாம்பிள் இன் விச் த நேச்சுரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாயில் அண்ட் வாட்டர் கண்டென்ட் ரிட்டைன் இன்டாக்ட் யூஸ்டு ஃபார் டிட்டர்மைனிங் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம அன்டிஸ்டர்ப் சாம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ரசிபிலிட்டி, ஷியர் ஸ்ட்ரென்த், பெர்மிபிலிட்டி இதெல்லாமே இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ். அன்டிஸ்டர்ப் சாம்பிளில் ஏரியா ரேஷியோ வந்து லெஸ் தேன் 10%. கொஸ்டினில் 10% இல்லை 15% சூஸ் பண்ணுவோம். அன்டிஸ்டர்ப் சாயில் சாம்பிளை நான் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாம்பிளரோட ஏரியா ரேஷியோ எதை விட அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 10% தான். இங்கே கொஸ்டினில் வந்து மினிமம் 15% தான். ஸோ ஆப்ஷன் ஏயை சூஸ் பண்ணிக்கிறேன்.
Next question, consider the following statement. In subsoil exploration program, the term significant depth of exploration is up to. ஓகேவா, சிக்னிஃபிகண்ட் டெப்த் எக்ஸ்ப்ளோரேஷன் அது ரிலேட்டடாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கணும். சிக்னிஃபிகண்ட் டெப்த் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன? இப்போ நான் லோடு அப்ளை பண்ணும்போது சாயிலில் ஒரு பர்டிகுலர் டெப்த்துக்கு என்ன ஆகும், செட்டில்மெண்ட் நடக்கும் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா, த டெப்த் அப் டு விச் த ஸ்ட்ரெஸ் இன்க்ரிமெண்ட் டியூ டு அப்ளைட் லோட் கேன் ப்ரொடியூஸ் significant settlement and shear stress. Okay, the depth of the exploration normally 1.5 to 2 times the width of the foundation இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, twice the width of the foundation. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன், the depth where the additional stress intensity is less than 10% of the overburden pressure. Statement 2 and 4 are correct. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. the depth of the exploration normally 1.5 to 2 times the width of the foundation and that depth where the additional stress intensity is less than 10% of the overburden pressure. Okay, next question. A soil is classified as GC. As per Indian Standard Soil Classification System, the percentage of fines in the soil is GC na clayey gravel. ஓகேவா, கிளேயி கிராவலில் வந்து ஃபைன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா கிரேட்டர் தேன் 12% இருக்கும். ஓகேவா, 12% அதிகமான ஃபைன்ஸ் அதில் இருக்கும். அண்ட் அட்டர்பர்க் லிமிட்ஸ் எபோவ் ஏ லைன். ஓகேவா, அதாவது நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுக்கும் லிக்யூட் லிமிட்டுக்கும் WLக்கும் நம்ம வந்து ஒரு சார்ட் ட்ரா பண்ணுவோம்ல, அதில் ஏ லைன் யூ லைன் இருக்கும். அந்த ஏ லைனுக்கு மேலே உள்ளதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிளேயி கிராவல் வரும். ஓகேவா, அதோட பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ விச் இஸ் கிரேட்டர் தேன் 7. ஓகேவா, a soil is classified as GC, that is clayey gravel. As per Indian Standard Soil Classification System, the percentage of fines in the soil is எவ்வளோ இருக்கும், more than 12%. Option D is the right answer. Plasticity index வந்து greater than 7. Carrying capacity of a board pile in a sand. Okay, board pile in a sand கேட்டிருக்காங்க, clay இல்ல sand is about dash times of a driven pile. Option C is the right answer, 1/2 to 2/3. Next question, the load carrying capacity of the pile depend upon shaft and point resistance. தண்டு மற்றும் புள்ளி எதிர்ப்பு. நிலத்தூணின் எடை தாங்கும் திறன் எதை பொறுத்து அமைகிறது? ஆப்ஷன் சி, தண்டு மற்றும் புள்ளி எதிர்ப்பு. ஓகேவா, the load carrying capacity of the pile depend upon shaft and point resistance. Option C is the right answer. Next question, the total passive earth pressure per meter length against a retaining wall of height 4 meter with backfill unit weight 20 kN per meter cube and angle of internal friction 30 degree will be. Total passive earth pressure find out பண்ணுவோம். ஓகேவா, ஒரு 4 மீட்டர் உயரமுடைய தாங்கு சுவரானது, அதாவது ரீட்டைனிங் வாலோட ஹைட் வந்து 4 மீட்டர், அது 20 kN per meter cube என்ற அலகு எடையும். ஓகேவா, அதோட யூனிட் weight 20 kN per meter cube. அந்த பேக்ஃபில்ல வந்து தாங்கி இருக்கு, அதோட பாசிவ் எர்த் ப்ரெஷர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா, டோட்டல் பாசிவ் எர்த் ப்ரெஷருக்கு ஃபார்முலா தெரியும், KP or H² divided by 2. ஓகேவா, அப்போ KPங்கிறது என்னது, passive earth pressure coefficient. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். KP equal to 1 plus sin pi divided by 1 minus sin pi. Angle of internal friction கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், that is 30 degree. அப்போ 1 plus sin 30 divided by 1 minus sin 30. sin 30யோட வேல்யூ என்னன்னா 0.5. அப்போ 1 plus 0.5 divided by 1 minus 0.5. that is 1.5 divided by 0.5. the answer is 3. ஓகேவா, KPயோட வேல்யூ 3. இப்போ PP அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா passive earth pressure equal to 3. KPயோட வேல்யூ 3 into 20. 20ங்கிறது என்னன்னா யூனிட் வெயிட் ஆஃப் பேக்ஃபில் இன்டு 4² divided by 2. ஓகேவா, the answer is 480 kN per meter. Option D is the right answer. ஓகேவா, next question, hydraulically equivalent section of two sewers are such that they discharge at same rate laid on the same grade when option A running full. இரண்டு சாக்கடை நீரியல் சார் சம மதிப்புள்ளது என்று கூற வேண்டுமானால் அவைகளை கீழ்காணும் எந்த நிலையில் ஒரே சரிவில் இருக்கும்போது ஒரே வெளியீடு இருக்கும்? முழுவதுமாக ஓடும்போது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். If recirculation ratio R/I is equal to 1, then recirculation factor F. Recirculation factor நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹை ரேட் ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸில் வந்து ரீசர்க்குலேஷன் ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதாவது அதிகமான சீவேஜை வந்து லோட் பண்ணி கம்மியான ஸ்பேஸில் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம்.
ரீசர்க்குலேஷன் ரேஷியோ ஆர் பை ஐயோட வேல்யூ என்னது 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ரீசர்க்குலேஷன் ஃபேக்டர் F ஈக்குவல் டு 1 + ஆர் பை ஐ டிவைட் பை 1 + 0.1 இன்டூ ஆர் பை ஐ த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாவில் நான் ஆர் பை ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். F equal to 1 plus R by I யோட value 1 divided by 1 plus 0.1 into 1 the whole square. F equal to 2 divided by 1.21. The answer is F equal to 1.65. Formula ஞாபகம் வச்சுக்கோங்க. Recirculation factor F equal to 1 plus R by I divided by 1 plus 0.1 into R by I the whole square. Next question. In BOD test, raw sewage is diluted to 5%. The oxygen consumption by bacteria during 5-day experiment is 6 mg per liter. The BOD at 5 days கேட்டிருக்காங்க. ஓகேவா? BOD வந்து biochemical oxygen demand. It is the amount of oxygen required to oxidize the organic matter present at the specified temperature and specified duration of time. That is 5 days and 20 degrees Celsius. ஓகேவா? Some amount of oxygen எடுத்துக்கிட்டு பாக்டீரியா என்ன பண்ணும்? அந்த சீவேஜை வந்து dilute பண்ணும். ஓகேவா? அப்போ oxygen consumption by bacteria is 6 mg per liter. Percentage of sewage diluted வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எனக்கு ஃபார்முலா தெரியும். That is BOD for 5 days loss of oxygen into dilution factor. That is percentage of oxygen consumption by the bacteria into dilution factor. ஓகேவா? dilution factor நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். That is 1 divided by எவ்வளோ percentage of sewage வந்து dilute ஆயிருக்கு. That is 5%. அப்போ 1 divided by 5 divided by 100 100 divided by 5 வரும். இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணினா loss of oxygen, that is oxygen consumption by the bacteria is 6 mg per liter into 100 divided by 5. The answer is 120 mg per liter. ஓகேவா? BOD of 5 days is oxygen consumption by the bacteria, that is loss of oxygen into dilution factor. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.